மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் செல்ஃபி எடுக்க முயன்று 100 அடி பள்ளத்தாக்கில் தவறி விழுந்த பெண் உயிருடன் மீட்கப்படும் காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. செல்ஃபி மோகத்தில் தன் உயிருக்கு தானே உலை வைத்த இளம்பெண் அதிலிருந்து மீண்டு வந்தது எப்படி? செல்ஃபி மோகத்தில் 100 அடி பள்ளத்தில் தவறி விழுந்த இளம்பெண் உயிருடன் மீட்கப்பட்ட சம்பவத்தின் திக் காட்சிகள்தான் இது. நண்பர்களுடன் சுற்றுலா சென்ற இடத்தில் கவனக்குறைவால் பள்ளத்தில் விழுந்து இளம்பெண் உயிருடன் மீட்கப்பட்டதன் பின்னணி என்ன? மகாராஷ்டிரா மாநிலம் புனேவைச் சேர்ந்தவர் நசீம் அமீர் குரேஷி. 29 வயதான இவர் ஜூலை 16ஆம் தேதி தனது நண்பர்களுடன் அம்மாநிலத்தின் சதாரா மாவட்டத்தில் உள்ள போன்காட் பகுதிக்கு சுற்றுலா சென்றுள்ளார். தோசேகர் அருவியை பார்ப்பதற்காகத்தான் முதலில் நண்பர்கள் புறப்பட்டு சென்றுள்ளனர். ஆனால் பலத்த மழை மற்றும் காற்று காரணமாக தோசேகர் அருவி மூடப்பட்டிருந்தது. இதையடுத்து அவர்கள் போன்காட் பகுதிக்கு சென்றுள்ளனர். அங்கு நண்பர்கள் அனைவரும் இயற்கையை ரசித்தபடி செல்ஃபி எடுத்துள்ளனர். அப்போது நசீம் அமீர் எதிர்பாராத விதமாக அருவிக்கு அருகில் உள்ள 100 அடி ஆழ பள்ளத்தாக்கில் தவறி விழுந்தார். அதிர்ச்சி அடைந்த அவரது நண்பர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மற்றும் மீட்பு படையினர் இளம் பெண்ணை மீட்கும் பணியில் இறங்கினர். செல்ஃபி மோகத்தில் 100 அடி பள்ளத்தில் தவறி விழுந்தவர் உயிருடன் இருக்க வாய்ப்பு இருக்குமா என அங்கிருந்தவர்கள் அச்சத்தில் மூழ்கியிருந்தனர். இதனையடுத்து கயிறு கட்டி கீழே இறங்கிய மீட்பு படையினர் இளம்பெண் நசீம் உயிருடன் இருப்பதை கண்டுபிடித்தனர். நீண்ட போராட்டத்திற்கு பின் கயிறு மூலமாக பாதுகாப்பாக பள்ளத்தாக்கில் இருந்து அவரை வெளியே கொண்டு வந்தனர். அப்போது நசீம் அமீர் கதறியபடியே மேலே வந்ததை பார்த்து அவரது நண்பர்கள் கண்ணீரில் மூழ்கினர். தற்போது இவர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த மாதம் இதேபோல் மகாராஷ்டிராவில் உள்ள கும்பே அருவிக்கு சுற்றுலா சென்ற இன்ஸ்டா பிரபலம் அன்வி காம்தர் ரீல்ஸ் எடுத்துக் கொண்டிருந்த போது 300 அடி பள்ளத்தில் தவறி விழுந்து உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது புனேவின் சதாரா மாவட்டத்தில் கனமழை பெய்து வரும் நிலையில் இது போன்ற விபத்து சம்பவங்களை தடுக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்து அம்மாவட்ட ஆட்சியர் ஜிதேந்திர துடி உத்தரவிட்டுள்ளார். சுற்றுலா செல்லும் போது மலையேற்றம், பள்ளத்தாக்கு உள்ளிட்டவற்றில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செல்ஃபி மோகத்தில் கவனம் சிதறினால் அது உயிருக்கே உலை வைத்துவிடும் என்பதற்கு இது ஒரு உதாரணம்.